கொங்குவை பொறுத்த வரைக்கும் சென்டம் எடுத்த சென்ற தேர்தலே நாங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது 2021 பார்த்தீங்கன்னா அனைத்து தொகுதிகளும் கிட்டத்தட்ட நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம். ஸோ யாரோ ஒருவர் போய்விடுகிறார் என்பதால் பலவீனமாடுற கேள்வியே தவறான கேள்வி. அதிமுகவை பொறுத்தவரை இங்கே ஒருத்தர் போனால் அந்த இடத்துல 1000 பேர் வருவார்கள். இன்னொன்று போனான்றதோட அவர்கள் நீக்கப்பட்டவர்கள். கட்சிக்கு எதிரான நடவடிக்கைகள் செயல்பாடுகளில் ஈடுபடும் போது கட்சி மீது நம்பிக்கை இல்லாமல் செயல்படும் போது அவர்கள் நீக்கப்பட்டவர்கள்னும் போது அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக எப்போவுமே நாங்கள் பலவீனமான்ற கேள்வி எழுப்ப வேண்டியதே கிடையாது. அதிமுக கொங்கு என்றால் அதிமுக, அதிமுக என்றால் கொங்குன்ற நிலைப்பாட்டில் இப்பயும் மாற்றம் இருக்காது. வருகின்ற தேர்தலையும் கூட அந்த இடத்துல அண்ணன் வேலுமணி போன்றவர்கள் மீண்டும் அந்த சென்டம் தொகுதிகளை வாங்கி தருவாங்கன்றது தான் இப்போ இருக்க நிலைப்பாடு. அவர் போகிறது பலமாக இருந்தால் அவர் பின்னாடி பல ஆயிரக்கணக்கானவர்கள் போயிருக்கணும் இல்லை. அவர் எடுத்து நீக்கப்பட்ட போது பல பிரச்சனைகள் அங்கே எழுந்திருக்க வேண்டும். பல ஆயிரம் 100 ஆதரவாளர்களாவது அவர் பின்னாடி திரண்டிருக்கணும்ல. அப்படி எதுவுமே இல்லையா. அங்கே மாவட்ட அலுவலகம் போட்டாச்சு, அதுக்கப்புறம் மாவட்ட செயலாளர் போட்டாச்சு. யாரும் ஒரு 10 பேர் கூட அவர் பின்னாடி யாரெல்லாம் இல்லை இல்லைங்களா. எல்லாம் வழக்கம் போல் அதிமுகவில் தொடர்கிறார்கள்.